தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் அநேக ஜனங்கள் இப்படியாக எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். நான் ஒரு காரியத்தை தொடங்கும் போது எல்லாம் நன்றாக போகிறது, ஆனால் அந்த முடிவின் நேரத்திலே ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு தடையை உண்டாக்கி நான் ஆரம்பத்தில் இருந்து போட்ட எஃபர்ட் எல்லாம் எனக்கு வீணாய் போகிறது. அதனுடைய படிப்பு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, என்னுடைய தொழில் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையின் நடைமுறை சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஊழியத்திற்குரிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்திலே எனக்கு ஒரு தடை வந்து விடுகிறது. அதனுடைய என்டையர் கரியரையும் முறியடிக்கும் விதமாக, முடித்து போடும் விதமாக மாறுகிறது. ஏன் என்று எனக்கு தெரியவில்லை என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களிடத்திலே பேசுகிறார். மீகாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அன்புக்குரிய தேவ ஜனங்களே, இன்று வரையிலும் உங்களுடைய திட்டங்கள் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் நன்றாக போகிறது. நீங்கள் போடுகிற ஒவ்வொரு பிளானும் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் நன்றாக ஜோராக போகிறது. ஆனால் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு தடைகள் வந்து விடுகிறது. அந்த தடைகளின் நிமித்தம் நீங்கள் போட்ட எஃபர்ட் எல்லாம் வீணாய் போய்விட்டது என்று சொல்லி சோர்ந்து போகிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தடைகளை நீக்கி போடுவேன். நீங்கள் என்னை முன்னிலையில் நடத்துவங்கள். நான் உங்கள் முன்னிலையிலே கடந்து போவேன். நான் உங்கள் முன்னிலையில் கடந்து சென்று எல்லா தடைகளையும் நீக்கி போடுவேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். இதுவரையிலும் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட எல்லா தடைகளையும் நீக்கி போடுவேன். நீங்கள் இனி வேறொரு குறுக்கு வழியாக கடந்து போவதில்லை. இங்கேதான் தடைகள் இருக்கிறது, இப்படிதான் எனக்கு பொல்லாத ஜனங்கள் எழும்புகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பயந்து வேறு வழியாக நீங்கள் திசை மாறி போக வேண்டாம். காரணம், நீங்கள் வாசல் வழியாக போக வேண்டும். உங்களுடைய பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு முன்னிலையிலே கடந்து சென்று நீங்கள் வாசல் வழியாய் கடந்து போகிறதை ஜனங்கள் பார்க்கும்படியாக செய்வேன். உங்களுக்குரியது இனி வேறு ஒருவராலும் பறிக்க முடியாது என்று என் சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். காரணம், இன்று முதல் அவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்ல போகிறார். எல்லா தடைகளையும் நீக்கி வாசல் வழி உங்களை கரம் பிடித்து வழி நடத்த போகிறார். நீங்கள் ஜெயம் எடுக்க போகிறீர்கள். இதுவரையிலும் தடையாக இருந்தவைகளை எல்லாம் தேவன் தகர்த்தெறிந்து உங்களுக்கு வாசலை உண்டாக்கினார். கடந்து செல்லுங்கள். தேவனுடைய மேய்ச்சலை கண்டடைவீர்கள். பசுமையான இடத்திலே வாழப்போகிறீர்கள். God bless you.